வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் 6th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து அழகு 3 தான். பேரரசுகளின் காலம், குப்தர் மற்றும் வர்த்தனர். இந்த பேரரசுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வர்த்தனர் அப்படிங்கும்போது ஹர்ஷவர்த்தனர் மட்டும்தான் நமக்கு விரிவாக கொடுத்துருப்பாங்க. அவர்களது முன்னோர்கள் பற்றி பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஹர்ஷவர்த்தனரே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 41 காலம் ஆட்சி பண்ணியிருப்பார். அதே போல் குப்தர்கள் நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு 7 அரசர்கள் இருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அரசர்கள் அப்படின்னா 7 அரசர்கள் தான். ஸ்ரீகுப்தரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குப்த பேரரசு அப்படிங்கும்போது ஸ்ரீகுப்தரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, விஷ்ணுகுப்தரில் முடிச்சிருப்பாங்க. இதுதான் நமக்கு குப்தரோட அரசர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் 7 அரசர்கள் அப்படின்னா யார், அவர்களோட ஆட்சி காலம் என்ன, அவங்க வாழ்ந்ததுக்கான தொல்லியல் சான்றுகள் என்னென்ன சொல்லப்படுது, அதே மாதிரி கலை நிர்வாகம் இதில் அவங்களோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. 11th அளவுக்கு விரிவாக இருக்காது, ஆனால் சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க, பேசிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பாடத்தில் போய் பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நமக்கு முதல்ல அரசர்கள் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யார், நமக்கு அதாவது குப்தர்கள் எடுத்துக்கும் போது ஸ்ரீகுப்தர். இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 அரசர்களுமே பெரும்பான்மையான ஆட்சி காலம் அப்படிங்கிறது அரவுண்டு 40 இயர்ஸ் வந்திருப்பாங்க, 40 வருஷம் வந்திருப்பாங்க. அதுலேயும் பேரரசை ஸ்டார்ட் பண்ண சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மட்டும்தான் ஒரு 16 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். அப்புறம் இறுதியாக இந்த பேரரசுகளோட அதாவது ஸ்கந்தகுப்தர்னு சொல்லுவோம், 7வது அரசர். அவர் மொத்தம் 7 அரசர்களை குறிப்பிட்டு பார்த்தோம் இல்லையா, சொல்லியோம் இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா 7வது அரசர் தான் ஸ்கந்தகுப்தர். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு 12 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். இவங்க 2 பேரும் மட்டும்தான் நமக்கு 7 பேர்த்தில் ஒரு 16, 12 ஆட்சி பண்ணவங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா 40 வருஷ காலம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஆட்சி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு 240. ஸோ நமக்கு ஆட்சி காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 240. ஸ்ரீகுப்தர் தான் குப்த பேரரசை உருவாக்குறாரு, 240. அதே போல் 550 வரைக்குமே நமக்கு குப்தர்களோட ஆட்சி காலம்னு சொல்லலாம். 200 ஆண்டுகள் அவர்களது ஆட்சி காலம். குப்தர்களோட ஆட்சி காலம் 200 ஆண்டுகள். அப்போ ஸ்ரீ பார்த்தீங்க அப்படின்னா 240 ஆரம்பிக்கிறாரா, இவர் ஆரம்பித்தது 280 வரைக்கும் இருக்குது. ஸோ இது ஒரு 40 வருஷம் ஆகிடுது. அடுத்தது இவரோட மகன் யார், நமக்கு கடோத்கஜர். ஸோ கடோ அப்படிங்கும்போது அவர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு, 280 கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ 420 வரணும் இல்லையா, 40 ஆண்டுகள் அப்படிங்கும்போது ஒரு வருஷம் கம்மி, அவ்வளோதான், 319 வரும். நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்ல 40 வருஷம் அப்படின்னு சொல்லி, இது ஒரு வருஷம்தான் கம்மி. அடுத்ததாக பேரரசை உருவாக்குறது யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் தான். இவங்க 2 பேருமே ஸ்ரீ ஆகட்டும் கடோ ஆகட்டும் 2 பேருமே பார்த்திங்கன்னா அரசர்கள் தான். பேரரசு விரிவாக்கம் அப்படிங்கிறது யாரோட காலகட்டத்தில்னா சந்திரனோட காலகட்டத்தில் தான், முதலாம் சந்திரனோட காலகட்டத்தில் தான். ஸோ முதலாம் சந்திரன், ஃபஸ்ட்டு சந்திரன், நிலா. நாம் அப்படி தானே 11th ஷார்ட்கட் பார்த்தோம். ஸோ நிலா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வானத்தின் அழகு நிலா. வானத்தின் அழகு நிலா வந்து 319 ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக அரசர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. நிலா சந்திரன் இது பார்த்திங்க அப்படின்னா 319 ஸ்டார்ட் பண்ணி 335 வரைக்கும் இருப்பாங்க. இவர் தான் வந்து ஒரு 16 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவருக்கு அப்புறம் இவரோட மகன் வானத்தின் அழகு நிலான்னு பார்த்துட்டோம். அப்போ பூமியின் அழகு எது, கடல். ஸோ சமுத்திரம் பார்த்திங்க அப்படின்னா 335 இவர் 40 வருஷம் 375 வரைக்கும் பண்ணியிருப்பார். இவர் மட்டும்தான், சந்திரன் மட்டும்தான் 16 வருஷம். அதுக்கப்புறமா கடைசியாக ஸ்கந்தகுப்தர் பார்த்திங்கன்னா ஒரு 12 வருஷம். இதில் சமுத்திரகுப்தர் 335 375 வரைக்கும் இருக்கார். அடுத்ததாக 5வது அரசர் யார் அப்படின்னா, நான் ஏன் 5வது அரசர்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது பயணிகள், பௌத்த பயணி, சீன பயணி எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பயணிகள் வந்து 2ஆம் சந்திரகுப்தர்கள் காலத்தில் யார் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா பாகியான் அப்படிங்கிற ஒரு பயணி வந்து 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் தான் நமக்கு இந்தியாவுக்கு வந்திருப்பார். இப்போது நம்ம பாகியான் தான் இந்த இவரோட ஆட்சி காலத்தில் வந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்போ 5வது அரசர்னு சொல்கிறேன். நம்ம பாக்கி ஒரு ஆளுக்கு 5 ரூபா கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பாக்கி 5 ரூபா யாருக்கு கொடுக்கணும், 2ஆம் சந்திரகுப்தருக்கு கொடுக்கணும். அதனால தான் இவர் 5வது அரசர்னு மென்ஷன் பண்ணி காட்டேன். பாக்கி 5 அப்படின்னா யார் ஞாபகம் வரணும், நமக்கு 2ஆம் சந்திரகுப்தர் தான் ஞாபகம் வரணும்.
ஸோ அப்படி பார்க்கும்போது இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னா ஐந்தாவது அரசர். இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னா அவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்க அப்படின்னா 375லேருந்து 415. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 40 வந்திருப்பாங்க. முதலாம் சந்திரகுப்தரையும் கடைசி ஸ்கந்தகுப்தர் அவர் மட்டும்தான் 12 வருஷம் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த ஸ்கந்தகுப்தர் 7 அரசர்கள் சொன்னோம் இல்லையா, ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், அவரோட மகன் குமாரகுப்தர், அவருடைய மகன் ஸ்கந்தகுப்தர். குமாரகுப்தரும் ஸ்கந்தகுப்தரும் தான் நமக்கு முருக கடவுளோட பேராக இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா குமாரகுப்தரும் 40 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். ஸ்கந்தகுப்தர் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும்தான் 12 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். இதில் போன பாடத்தில் இப்போ 11th பார்க்காத ஒரு அரசர் இதில் சேர்த்து பார்ப்போம். யார் அப்படின்னா எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா பேரரசுகளோடைய கடைசி குப்தர் யார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அது யார் அப்படின்னா நரசிம்மகுப்தர். அவருமே ஒரு 35 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஆனால் கண்டினியூஸாக ஸ்கந்தகுப்தரை தொடர்ந்து அவர் வரல. ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்தது ஒரு 3 பேர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க ஓரளவுக்கு 4 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3 குப்தர்களுக்கு அப்புறம் தான் நரசிம்மகுப்தர்னு ஒருத்தர் வருவார். அவர் ஒரு 35 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். அதனால் நமக்கு முதலாம் சந்திரகுப்தர் தான் பேரரசை விரிவாக்கம் பண்ணியிருப்பார். லிச்சாவியோட குமாரதேவியை மணந்து தான் வந்து பேரரசு அப்படிங்கிறது விரிவாக்கம் பண்ணப்பட்டிருக்கும். அவங்களோட விரிவாக்கம் அப்படிங்கிறது எந்த அரசுகளோட முடிவடையுது, இந்த பேரரசு எப்போ முடிவடையுது அப்படின்னா நரசிம்மகுப்தரால் தான் முடிவடையுது. அவருமே ஒரு 35 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். அந்த ஒன்லைனருக்கு மட்டும்தான் அவர் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுதான் நமக்கு குப்தர்களோட அரசுகளும் காலங்களும். அடுத்ததாக தொல்லியல் சான்றுகள், அவங்களுக்கான பட்டங்கள், ஒவ்வொரு அரசர்களுக்கும் ஒவ்வொரு பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜா அரசர் தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க பேரரசை விரிவாக்கம் பண்ணலை. அரசர் அவங்கள வந்து பட்டம் அப்படிங்கும்போது மகாராஜா தான். பேரரசர்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா விரிவாக்கம் பண்ணணும், அரசை வந்து அவங்களுக்கு கீழே இணைச்சிக்கிட்டே போகிறதா நம்ம பேரரசர்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் பேரரசை விரிவாக்கம் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்ததன் மூலயமா அவருக்கு வந்து அந்த இடத்துல இருந்து உதவி கிடைக்குது. ஸோ அதன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பேரரசை இணைச்சிக்கிட்டே போகிறாரு. அவங்க உதவி கிடைக்கிறதுனால பல அரசுகளை வந்து அவருக்கு கீழே இணைப்பில் கொண்டுகிட்டே போகிறாரு. அதனால தான் முதலாம் சந்திரகுப்தரோட காலத்தை பேரரசுகளின் காலம்னு சொல்கிறோம். அதே போல் நரசிம்மகுப்தர் தான் கடைசி பேரரசர். அவருமே ஒரு 35 வருஷம் ஆரம்பிக்கிற முதலாம் சந்திரகுப்தர் என்னமோ 16 வருஷம் தான் பண்ணுறாரு. மற்றபடி எல்லாருமே பார்க்கலாம், ஓரளவுக்கு 40 அளவுக்கு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நமக்கு பேரரசு விரிவாக்கம் நடக்குது. சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர் அவரை தான் வந்து மகாராஜா, அதிராஜா இந்த பட்டத்தோடு குறிப்பிடுவோம். அதே போல் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பட்ட பெயரும் இருக்குது. சமுத்திரகுப்தர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெப்போலியன்னு சொல்லலாம். அவரை நெப்போலியன்னு சொல்லப்படுது. ஸோ அவரெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவிராஜா பட்டத்தை வாங்கினவர். நிலா தான் வந்து சமுத்திரகுப்தரை தான் நம்ம நெப்போலியன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பாடத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக. ஸோ இந்த குப்தர் வர்த்தனர் இந்த பாடத்தோட அறிமுகத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிபி 3ஆவது நூற்றாண்டோட இறுதியில், அதாவது 280 அந்த 290 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட வடக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குஷானரோட பேரரசு இருந்ததாகவும் தெற்கில் சாதவாகனர்களோட பேரரசு இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேரரசுகளோட காலகட்டத்தில் தான் முதலாம் சந்திரகுப்தர் வந்து அவரது ஆட்சியை விரிவுபடுத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் சந்திரகுப்தர் தான் பேரரசர்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஸ்ரீகுப்தர் இருக்கார், கடோத்கஜர் இருக்கார். ஆனால் இப்போது இந்த இறுதி காலம் அப்படிங்கும்போது இவர் தான் வந்து அந்த வட இந்தியாவோட குஷானர்களும் தென்னிந்தியாவோட சாதவாகனர்களும் இருக்கும்போது யார் ஆட்சியை விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் விரிவுபடுத்துகிறாரு. குப்தர்களோட ஆட்சி காலம் சுமார் 200ன்னு பார்த்தோம். அதாவது 240 ஸ்டார்ட் பண்ணி 550 வரைக்குமே இருக்குது. விஷ்ணுகுப்தர் தான் லாஸ்ட்டுன்னு அங்கீகரிக்கப்பட்ட குப்த அரசர்கள்னு பார்த்தோம். அதனால் நமக்கு குப்தர்களோட ஆட்சியும் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 200 ஆண்டுகள் இருக்குது. அதுலேயே குப்தர்களோட வீழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு 50 வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவை யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா வர்த்தன வம்சத்தை சேர்ந்த
ஆட்சி பண்ணுறாரு. ஹர்ஷவர்த்தனர்னு சொல்லலாம். அவர் தான் ஆட்சி பண்ணுறாரு. இவங்களோட முன்னோர்கள் பற்றி நமக்கு பாடப்புத்தகத்தில் பெருசாக 11லே ஆகட்டும் இப்போ ஆகட்டும் ஒரு விவரம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஹர்ஷரை மட்டும்தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு 40 வருஷம். அதுவே இந்த ஹர்ஷவர்த்தன வம்சத்தை நிறுவனவர் யார் அப்படின்னா புஷ்யபூதி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு குப்தர்களுக்கு ஸ்ரீகுப்தர் மாதிரி, வர்த்தனர்கள் அப்படிங்கும்போது புஷ்யபூதின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹர்ஷரை பற்றி தான் நமக்கு வர்த்தனர்களில் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் தான் நமக்கு 50 வருஷம் கழிச்சு 550 அப்படிங்கும்போது 550க்கு அப்புறமா ஒரு 50 வருஷம் கழித்து ஹர்ஷர் தான் வந்து வட இந்தியாவை ஆட்சி பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 606லேருந்து 647 வரைக்கும் சொல்லலாம் ஹர்ஷரோட ஆட்சி காலத்தை. அதே மாதிரி நமக்கு குப்தர்களாகட்டும் வர்த்தனர்களாகட்டும் இவங்களுக்கான சான்றுகள், தொல்லியல் சான்றுகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, தொல்லியல் சான்றுகள், கல்வெட்டுகள் இதையெல்லாம் பார்த்தா அப்படின்னா குப்த அரசர்கள் காலத்தில் தான் நமக்கு தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி சமுத்திரகுப்தர் இருக்கு இல்லையா, கடல், அவரோட கடல் அப்படிங்கும்போது அவரோட கல்வெட்டுகளை எதை சொல்லலாம் அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கடலை பார்த்து அடடா என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறது அலகாபாத் தூண் கல்வெட்டு. அதே போல் அவங்களோட காலகட்டத்தோட இன்னொரு சிறப்பு மெக்ராலி இரும்பு தூண் தான். அது வந்து இன்றைக்கும் துருப்பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு உலோகவியல் சிறப்பாக இருந்திருக்கு, குவாலிட்டியாக இருந்திருக்கு அந்த உலோகம். இந்த அளவுக்கு வந்து அது வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கியும் வந்து துருப்பிடிக்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு. உலோகத்துக்கு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா அந்த மெக்ராலி இரும்பு தூண் தான். அது சமுத்திரகுப்தர் கூட எடுத்துக்காட்டு, கல்வெட்டு எடுத்துக்காட்டாக கூட பார்க்கலாம். அதே போல் இரண்டாம் சந்திரகுப்தரோட கல்வெட்டுகள் அப்படின்னா உதயகிரியில் இருக்கக்கூடிய குகை கல்வெட்டு, மதுரா அண்ட் சாஞ்சியில் இருக்கக்கூடிய பாறை கல்வெட்டு, இது எல்லாமே வந்து நமக்கு 2ஆம் சந்திரகுப்தரை சொல்லலாம். அதுபோல் ஸ்கந்தகுப்தர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு இதெல்லாம் சொல்லப்படுது. அதே மாதிரி பஞ்சாபில் இருக்குது, மதுபான் செப்பு பட்டயம் பஞ்சாபில் இருக்குது. மதுபான் செப்பு பட்டயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வர்த்தனர்களுக்கு சிறப்பான விஷயமா சொல்லப்படுது, சான்றுகளில் சொல்லப்படுது. சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறுப்பு இதெல்லாம் நமக்கு வர்த்தனர்களுக்கு சிறப்பான தொல்லியல் சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள் இந்த மாதிரியே எடுத்துக்கலாம். செப்பு பட்டயம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இலக்கிய சான்றுகள் அப்படின்னா யார்? இலக்கிய சான்றுகள் புராணங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னா விஷ்ணு புராணம், மத்ய புராணம், வாயு, பாகவத புராணங்கள் இதெல்லாமே இலக்கியத்துக்கான புராண சான்றுகள். அதே மாதிரி நாரதரால் எழுதப்பட்ட நீதி சாஸ்திரம், விசாகதத்தர் எழுதின தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராக்ஷம் இதெல்லாமே வந்து இலக்கிய சான்றுகள். அதே போல் பாணர் யார் அப்படின்னா ஹர்ஷரோட அவைக்கள புலவர்னு சொல்லலாம், பாணப்பட்டர். ஸோ பாணர் தான் வந்து நமக்கு ஹர்ஷரோட சரிதத்தை எழுதினார். ஹர்ஷரும் இலக்கிய நூல்கள் எழுதியிருக்காரு. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது, ஹர்ஷர் எழுதுனது ஹர்ஷ சரிதம்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. நம்ம நிறையா படிக்கிறதுனால டப்புன்னு ஒரு இடத்துல வந்து பொறுத்துகளை மேட்ச் பண்ணி விட்டு போயிடுவோம். பட் கண்டிப்பாக இது வந்து மேட்ச் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பாணர் வந்து ஹர்ஷரோட அவைக்கள புலவர். அவரு தான் வந்து ஹர்ஷரோட சரிதத்தை, அவரோட ஹர்ஷர் யார் என்ன அப்படிங்கிற அந்த வாழ்க்கை வரலாறு தான் ஹர்ஷ சரிதம். நம்ம அக்பர் நாமா, பாபர் நாமா, பாதுஷா நாமா இதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஹர்ஷ சரிதம் அப்படிங்கிறது ஹர்ஷரோட வாழ்க்கை வரலாறு. சொல்லப்போனால் முதல்ல எழுதக்கூடிய வாழ்க்கை வரலாறே பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது யார் எழுதினாங்க அப்படின்னா பாணர் தான் எழுதியிருக்காங்க. பாணர் அப்படிங்கிறது தான் ஹர்ஷ சரிதம். அதே மாதிரி ஹர்ஷர் எழுதின இலக்கிய சான்றுகள்னு எதை சொல்லலாம் அப்படின்னா பிரியதர்சிகா, ரத்னாவளி, நாகநந்தா இதெல்லாமே ஹர்ஷர் எழுதினது. இவரை பற்றின ஒரு வாழ்க்கை வரலாறு தான் பாணர் எழுதியிருக்கார். அதே போல் காளிதாசரோட நாடகங்கள் அப்படின்னா நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? சகுந்தலா, இதுதான் நமக்கு முதலால் நினைவுக்கு வருது. பாகியானோட பயண குறிப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அறிமுகத்திலேயே 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் தான் பாக்கி வந்திருக்காரு. பாக்கி 5. நான் ஏன் 5வது அரசர்னு சொன்னேன் அப்படின்னா சந்திரகுப்தருக்கு முன்னாடி ராமகுப்தர்னு ஒரு சகோதரர் இருக்கார். அவர் இடத்துல ஆட்சிக்கு போட்டியிட்டு தான் வந்தார் 75. பட் அவர் வந்து ஆட்சிக்கு 370லிருந்து 75 வரைக்கும் அவரோட தந்தையோட காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா ஆட்சிக்கான போராட்டம் நடந்திருக்கும். அதை மட்டும்தான் நமக்கு ராமகுப்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆட்சி செஞ்ச மாதிரி எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம ஒரு 5வது அரசர்னு இவரை வச்சுக்கிட்டு பாக்கி 5. ஸோ இந்த 5வது அரசர் காலத்தில் பாக்யான் வந்தார் அப்படிங்கிறதுனால நான் அதை சொன்னேன். அதே போல் ஹர்ஷரோட காலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யுவான் சுவாங் வந்திருப்பார். நம்ம யுவன் சங்கர் ராஜா, ஹர்ஷருக்கு வந்து ஹாரிஸ் ஜெயராஜ்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி நமக்கு ஈஸியாக ஏதாவது ஞாபகம் வர மாதிரி லிங்க் வச்சுக்கிட்டா நமக்கு அந்த காலகட்டத்தில் யார் பயணிகள் வந்தாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். ஹர்ஷரோட காலத்தில் யுவன் சுவாங் வந்திருப்பார். ஸோ இதெல்லாமே வந்து இலக்கிய சான்றுகளாக பார்க்கப்படுது. அடுத்தது எப்படி குப்த அரசர் நிறுவனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இதுதான் நமக்கு அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரத்தை பார்த்தோன்னே எப்படி சொல்லுவோம், ஆஹா அழகு அப்படிமோ. அப்போ இது சமுத்திரத்தோடு சேர்ந்தது. குப்த அரசர் எப்படி நிறுவப்பட்டது, யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் தான். ஸோ அவர் என்ன பகுதியை ஆட்சி பண்ணார், இப்போதைக்கு வங்காளம் மற்றும் பீகார்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதிகளை தான் ஸ்ரீகுப்தர் பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பார். நாணயங்கள்லேயே ஃபஸ்ட்டு டைமாக இடம்பெற்ற குப்த அரசர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் தான். இவர் தான் அரசாட்சியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் காலத்தில் நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரும் அவர் தான், ஸ்ரீகுப்தர் தான். இவருக்கு அப்புறமா தான் அவரோட மகன் கடோத்கஜர் வராரு. இவங்க 2 பேர்த்தையும் பற்றியுமே ஸ்ரீகுப்தர் ஆகட்டும் கடோத்கஜர் ஆகட்டும் இவங்களோட கால கல்வெட்டுகளில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க 2 பேருமே மகாராஜான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இவருக்கு அப்புறம் வரவங்களாம் அதிராஜா பட்டத்தோடு இருப்பாங்க. முதலாம் சந்திரகுப்தர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிராஜா பட்டத்தோடு இருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு குப்த அரசர் வம்சம் எப்படி நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அதில் அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரரசை விரிவாக்கம் பண்ண முதலாம் சந்திரகுப்தர் தான் பார்க்க போகிறோம். அவரோட ஆட்சி காலம் பார்த்தோம், 319 to 335 பார்த்தோம். நமக்கு இது ஒரு புக் பேக் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. கூற்று விளக்கம் காரணம் சரி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தவர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் தான். இவர் தான் பேரரச விரிவாக்கம் இதன் மூலிமா பண்ணுறாரு. அதனால் நமக்கு இது ரொம்ப ஞாபகத்தில் இருக்க வேண்டிய விஷயம். முதலாம் சந்திரகுப்தரால் தான் பேரரசு விரிவாக்கம் பண்ணது. அது எப்படி விரிவாக்கம் அடையுது அப்படின்னா இன்னொரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வதன் மூலிமா அந்த அரச குடும்பத்திலிருந்து ஒரு உதவி கிடைக்கிறது, ஆதரவு கிடைக்கிது. அதனால தான் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சிறு அரசர்களை எல்லாம் வந்து அவங்க ஆட்சியெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டே போகிறாங்க. அதனால் இவர் தான் முதல்ல நமக்கு பேரரசை விரிவாக்கம் பண்ணுறாரு. யார் மூலிமா அப்படின்னா லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்ததன் மூலிமா அவருக்கு அந்த குமாரதேவியோட குடும்பத்தோட ஆதரவு கிடைக்கிது. அதனால தான் அவர் வட இந்திய சிற்றரசர்களை வென்று தன்னை வந்து பேரரசராக ஆக்கிக்கிறாரு. அவர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட உருவம் இருக்குது. அதே மாதிரி அதில் என்ன பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா லிச்சாவையா அப்படிங்கிற வாசகமும் அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. லிச்சாவி அப்படிங்கிறது பழமையான கனசங்கங்களில் ஒன்று. அதாவது இந்த லிச்சாவி அரசு அப்படிங்கிறது ஒரு முடியாட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு குழு, பல குழுக்கள் இருந்தது. ஸோ அதை தான் அந்த சங்கத்தோட ஒரு இதை தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசரோட பொண்ணை தான் வந்து சந்திரகுப்தர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த லிச்சாவி அப்படிங்கிறது ஒரு பழமையான கனசங்கங்களில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. லிச்சாவியோட ஆட்சி பகுதி அப்படின்னா கங்கை நதியிலிருந்து நேபாளத்துக்கு இடையிலே இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சமுத்திரகுப்தர் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகுப்தர் முடிஞ்சிட்டாரு. அடுத்தது அவரோட மகன் யார், நமக்கு சமுத்திரகுப்தர் தான். பூமியின் அழகு கடல். ஸோ சமுத்திரகுப்தரோட ஆட்சி 335 380. இவர் 335 முதலாம் சந்திரகுப்தர் முடிக்கிறாரு. இவர் 335 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் ஒரு 380 வரைக்கும் இருப்பார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தரோட மகன் யார் அப்படின்னா குப்த வம்சத்தோட தலை சிறந்த அரசர்னு இவரை தான் வந்து முதலாம் சந்திரகுப்தரோட மகன்னு சொல்கிறோம் சமுத்திரகுப்தரை. ஸோ இவர் தான் நமக்கு குப்த வம்சத்தோட தலை சிறந்த அரசர்னு சொல்லப்படுறாரு சமுத்திரகுப்தர். அவரோட புலவர் யார் அப்படின்னா ஹரிசேனர். ஏன் அப்படின்னா அவர் ஹரிசேனர் வந்து இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி அல்லது பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். பிரசஸ்தி இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அவரோட கல்வெட்டோட சிறப்புன்னு சொன்னால் அலகாபாத்தோட தூணில் பொறிக்கப்பட்டிருக்கு. பிரசஸ்தி அப்படின்னா என்னன்னு இந்த பாக்ஸில் கீழே கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். சமுத்திரகுப்தரோட ஆட்சிக்கான முக்கிய சான்று எது அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு தான். பிரசஸ்தி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மன்னரை புகழ்ந்து பாடுவாங்க இல்லையா, நம்ம வடிவேலு புலிகேசி படத்தில் புகழ்ந்து பாடின மாதிரி அந்த மாதிரி இல்லை. உண்மையாலுமே இது பிரசஸ்தி அப்படின்னு சொல்கிறது மெய்கீர்த்தின்னு சொல்லலாம். பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி சமஸ்கிருத சொல். அதில் வந்து அந்த சொல்லுக்கான அர்த்தம் பொருள் என்ன அப்படின்னா புகழ்தல்னு சொல்லலாம். இவர் வந்து அவைக்கள புலவர்கள் வந்து அரசர்களை புகழ்ந்து பாடுவாங்க, அதுதான் மெய்கீர்த்தி. அரசர்களோட சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து இதெல்லாம் வந்து தூண்களில் பொறிக்கப்பட்டு மக்கள் வந்து அறிய செய்யப்பட்டிருக்கு. இவங்களெல்லாம் இப்படி புகழ்ந்திருக்காங்க, இந்த அரசர்கள் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் பிரசஸ்தின்னு சொல்கிறோம் நாம். அடுத்தது எப்படி குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படுதுன்னு பார்க்கலாம்.
சமுத்திரகுப்தர் பேரரசராக ஆனதுக்கு அப்புறமா நாடு முழுவதும் படையெடுப்புகள் செய்கிறாரு. அதில் நாடு முழுவதும் படையெடுப்பு செய்யும் போது தென்னிந்தியா அப்படின்னு எடுத்துக்கும் போது பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடிக்கிறாரு. பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடிக்கிற அரசர் யார்? குப்த அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர் தான். கடல் தான் விஷ்ணுவை கொல்லுது. ஸோ நமக்கு பார்க்கடலில் தான் விஷ்ணு இருப்பார். ஸோ பார்க்கடலில் விஷ்ணு மூழ்கிற மாதிரி நாம் வச்சுக்கலாம், சமுத்திரம் இல்லையா? ஸோ அவர் தான் மூழ்கடிக்கிறார், விஷ்ணுகோபனை மூழ்கடிக்கிறார். சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடிக்கிறார். இதுதான் நமக்கு இங்கே புக் பேக் கொஸ்டினாகவும் கொடுத்துருக்காங்க. எந்த பல்லவ அரசரை சமுத்திரகுப்தர் தோற்கடிக்கிறாருன்னு இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி வேணால் கேட்கலாம். அதே மாதிரி நாடு முழுவதும் படையெடுப்புகள் நடத்தினதில் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 9 அரசர்களை சமுத்திரகுப்தர் கைப்பற்றியிருக்காரு. தென்னிந்தியாவோட 12 அரசர்களை சிற்றரசர்களாக்கி இவங்களுக்கு கீழே கப்பங்கட்டவும் வச்சுருக்காரு. இதனால தான் இவர் ஒரு சிறந்த அரசர், தலை சிறந்த அரசர் நம்ம முன்னாலே பார்த்தோம் இல்லையா? ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது தெளிவுபடுது. அதே போல் இது மட்டும் இல்லை, கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபோட கிழக்கு பகுதி, ராஜஸ்தானோட பழங்குடியினர் இவங்க எல்லாருமே இவரோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு அரசர்களை சிற்றரசர்கள் ஆக்கி வச்சுருக்காரு தென்னிந்தியாவில். அதனால் இவங்க எல்லாருமே ஓகே, இவருக்கு கீழே நம்ம அடிபணிஞ்சு போயிடுறாங்க. அதே போல் நமக்கு சமுத்திரகுப்தரோட ஒரு சில சிறப்புகள் இங்கே கொடுத்துருப்பாங்க. சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். அதனால தான் விஷ்ணுகோபனை தோற்கடிக்கிறார் பல்லவ அரசனர். ஸோ சமுத்திரகுப்தர் நமக்கு விஷ்ணு பக்தர். அவர் அஸ்வமேதை அப்படிங்கிற யாகத்தை நடத்துகிறார், நடைமுறைக்கு கொண்டு வரார். இது ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம். இவரோட காலகட்டத்தில் மீண்டுமா அது நடைமுறைக்கு வருது. அஸ்வமேத யாகம்னு சொல்லுவோம். அதே போல் இவரோட தங்க நாணயங்களையும் இவர் வெளியிட்டிருக்காரு. சமுத்திரகுப்தர் விஷ்ணு பக்தர், அஸ்வமேத யாகம் நடத்தினவர், மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர், தங்க நாணயங்களை வெளியிட்டவர். அதே மாதிரி அவர் நாணயம் வெளியிடுறார் இல்லையா? அந்த ஒரு நாணயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் வீணை வாசிக்கக்கூடிய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இவர் அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் அவருக்கு கவிராஜா அப்படிங்கிற பட்டமும் இருக்குது. இவர் இலங்கையார். ஒரே நிமிஷம். பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்ததும் நமக்கு சமுத்திரகுப்தர் தான். அதே போல் இவரோட காலகட்டத்தில் இருந்த இலங்கையை சேர்ந்த பௌத்த அரசனும் யார் அப்படின்னா ஸ்ரீ மேகவர்மன் தான். இது ரெண்டுமே நமக்கு புக் பேக் கொஸ்டின். சமுத்திரகுப்தர் காலத்தில் அவரோட சமகாலத்து இலங்கை அரசர் யார் அப்படின்னா ஸ்ரீ மேகவர்மன். இதுதான் நமக்கு சமுத்திரகுப்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக யார்? அவரோட மகன் 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ 1ஆம் சமுத்திரகுப்தர், அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தரோட ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா 380 415 வரைக்கும். இதில் 370 to 75 ஆட்சிக்காக அண்ணன் தம்பிங்க 2 பேர் அடிச்சுக்குவாங்க. ராமகுப்தர்னு அவரோட பேர். இவரோட ஆட்சி காலம் 380 to 415. இவர் பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தரோட மகன். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, விக்ரமாதித்யா அப்படின்னு. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசர்களோட அரசர்களோட பேரை கொடுத்து யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு அப்படின்னு காலவரிசைப்படுத்துகன்னு புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ வரிசையாக நம்ம ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் கட் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல நமக்கு இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்க 1ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இவரோட பட்டப்பேர் விக்ரமாதித்யர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அவங்களோட பட்டப்பேரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இடத்துல பேருக்கு பதிலாக பட்டப்பேரை கொடுத்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் இல்லையா? அதுக்காக தான் இவங்க அந்த அரசர்களை வரிசைப்படுத்துகன்னு கொடுக்கும்போது இறுதியாக இருக்கக்கூடிய இந்த 2ஆம் சந்திரகுப்தருக்கு பதிலாக விக்ரமாதித்யர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவரோட சிறப்பு என்ன அப்படின்னா சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவம் மற்றும் குஜராத் பகுதிகளை கைப்பற்றினார். ஏன் இதை சிறப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 400 வருஷமாக இந்த சாக அரசர்கள் அந்த பகுதிகளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவரது தந்தையாராக இருக்கக்கூடிய சமுத்திரகுப்தரால் கூட அவர்களை தோற்கடித்து சாக அரசை கைப்பற்ற முடியல. பட் 2ஆம் சந்திரகுப்தர் தான் பார்த்தீங்க அப்படின்னா சாக அரசர்களை தோற்கடித்து குஜராத்தையும் மேற்கு மாலவ பகுதிகளையும் கைப்பற்றார். அதோட தென்னிந்திய அரசுகளோட நட்புறவும் பேணினார்.
தென்னிந்திய அரசுகளோட நட்புறவை பேணினவர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இதுவுமே நமக்கு காரணம் கூற்று இல்லை சரியா தவறா இதில் கொடுக்கப்பட்டிருக்கு புக் பேக் கொஸ்டினாக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய அரசர்களோட நட்புறவு பேணினவர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான். அதே மாதிரி குதுப் மினாருக்கு அருகில் இருக்கக்கூடிய இரும்பு தூண் அப்படிங்கிறது இவரால் அமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. அலகாபாத் தூண் குதுப் மினாருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு தூண் வந்து விக்ரமாதித்யரால் அமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஸோ அது போக இவரது காலத்தில் தான் நமக்கு சீன பௌத்த அறிஞர் பாகியான் வந்து இந்தியாவுக்கு வந்தார். இவரது அவையில் தான் நமக்கு நவரத்தினங்கள்னு சொல்லக்கூடிய 9 புலவர்களும் இருக்காங்க. கிருஷ்ணதேவராயர் அவையில் அஷ்டதிகஜங்கள்னு பார்ப்போம் விஜயநகர பேரரசெல்லாம் பார்க்கும்போது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா நவரத்தினங்கள்னு சொல்லக்கூடியவங்க இவரோட அவையில் இருந்தவங்க தான். இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில் இருந்தவங்க தான். நவரத்தினங்களில் முக்கியமானவர் யார்? நமக்கு காளிதாசர் தான். சாகுந்தலம். ஸோ விக்ரமாதித்யரோட அவையில் இருந்த நவரத்தினங்கள் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவங்க யார், பேர் என்ன, அவங்க என்னவா இருந்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. காளிதாசர் ஆகட்டும் ஹரிசேனர் ஆகட்டும் இவங்க 2 பேருமே யார் அப்படின்னா சமஸ்கிருத புலவர்கள். காளியும் ஹரியும் நமக்கு சமஸ்கிருத புலவர்கள். அதே மாதிரி அமரசிங்கர் அப்படிங்கிறது அகராதியல் ஆசிரியர். அமரன் ஒரு அகராதி பிடிச்சவண்டா அப்படிங்கிற மாதிரி அமரர் அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் அப்படிங்கிறது. அதே மாதிரி காகாபானகர் அவர் ஒரு ஜோதிடர். நம்ம கிளி ஜோசியம் கேள்விப்பட்டிருப்போம், இது காக்கா ஜோசியம். அடுத்ததாக சங்கு கட்டடக்கலை நிபுணர். ஸோ கட்டடத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சங்கு ஊதி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுதான் நமக்கு சங்கு கட்டடக்கலை நிபுணர் அப்படிங்கிறது. அடுத்ததாக வராகமிகிரர் அப்படிங்கிறது ஒரு வானியல் அறிஞர். வராச்சி அப்படிங்கிறது இலக்கண ஆசிரியர் ப்ளஸ் சமஸ்கிருத புலவர். அடுத்ததான் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படிங்கும்போது விட்டலபட்டர் அப்படிங்கிறது ஒரு மாய வித்தைக்காரர், மெஜிஷியன்னு சொல்லலாம். நல்ல விட்டலாச்சாரியார் கதையாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாய வித்தைக்காரர் தான் வந்து விட்டலபட்டர் அப்படிங்கிறது. இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்ட பெயர்கள் அப்படிங்கும்போது விக்ரமாதித்யர், விக்ரம தேவராஜர், நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மசந்திரர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, இது எல்லாமே வந்து நமக்கு இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்ட பெயர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர் வந்திருப்பார் அரியணைக்கு. ஸோ முதலாம் குமாரகுப்தருக்கும் முருகர் பேர் தான். அவரோட மகன் ஸ்கந்தகுப்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் பேர் தான். ஸோ ஸ்கந்தகுப்தரும் அவர் 12 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பார். முதலாம் குமாரகுப்தர் தான் நமக்கு நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவனவர். ஸோ பாக்யானை பற்றி பார்க்கலாம். குமாரகுப்தரை தொடர்ந்து அவருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர் அவரது மகன் ஸ்கந்தகுப்தர் தான். ஸ்கந்தகுப்தர் வந்து ஹூணர்களோட படையெடுப்பை தோற்கடிக்கிறார் முதல் முறையாக. 12 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து போரிட்டுட்டே இருந்தால் எப்படி ஒரு இடத்துல தோல்வி தழுவுதான் செய்ய முடியும். ஸ்கந்தகுப்தர் வந்து ஹூணர்களோட படையெடுப்பை தோற்கடிக்கிறாரு. இருந்தாலும் அவங்க வந்து ஹூணர்கள் விடுறதில்லை, தொடர்ந்து படையெடுத்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு 12 ஆண்டுகளுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்த ஹூணர்களால் குப்த பேரரசு அப்படிங்கிறது பலவீனமாயிருது. குப்த பேரரசோட கடைசி அரசர் அங்கீகரிக்கப்பட்ட அரசர் விஷ்ணுகுப்தர்னு பார்த்தோம். ஆனால் கடைசி பெரிய பேரரசர் யார் அப்படின்னா பாலாதித்யர். அதான் முதல்லையே பார்த்தோம் இல்லையா, நரசிம்மகுப்தர்னு சொல்லி அவர் தான் வந்து பாலாதித்யர்னு சொல்லுவோம். பாலாதித்யர் அவரோட பேர், நரசிம்மகுப்தர் இது 2மே அவரோட பேர் தான். எப்படி வேணால் நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். இவர் வந்து 495 பாலாதித்யர் பார்த்தீங்க அப்படின்னா 495 530 வரைக்கும் ஒரு 35 காலம் ஆட்சி பண்ணியிருப்பார். பாலாதித்யர் பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து யாருக்கு கப்பம் கட்டினார் அப்படின்னா மிகிர குலருக்கு கப்பம் கட்டினார்.
இவர் பௌத்தத்தை பின்பற்றவர் மிகிரகுலருக்கு கப்பம் கட்டுறாரு. ஆனால் அந்த மிகிரகுலர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பௌத்தர்கள் ஆகாதவங்க, அவங்கள பகைமையோட தான் பார்க்குறாங்க. அதனால் இவருக்கு முதலாம் நரசிம்மகுப்தர் பார்த்தீங்க அப்படின்னா கப்பம் கட்டுறதை நிறுத்திடுறாரு. ஏப்பா எனக்கு பௌத்தம் பிடிச்சிருக்கு, நீ அவரை எதிரியாக பார்க்குற, நான் எப்படி உனக்கு கப்பம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி கப்பம் கட்டுற நிறுத்திடுறாரு. யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மர். முதலாம் நரசிம்மகுப்தரும் ஒன்று தான், வாலாதித்யரும் ஒன்று தான். கப்பம் கட்டுறதை நிறுத்துறாரு. அதனால் என்ன நடக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாலாதித்யர் கப்பம் கட்டிகிட்டு இருந்த மிகிரகுலர் இருக்கார், மிகிரகுலர்கள் இருக்காங்களே அவங்கள கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாரு. ஆனால் பின்னாடி மிகிரகுலர் வஞ்சகமாக அவரை ஏமாற்றி, முதலாம் நரசிம்மரை ஏமாற்றி மகதத்திலிருந்து வெளியே துரத்திடுறாங்க. இதற்கு பின்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா குப்த பேரரசு தேய்ந்து மறைஞ்சிருக்கு. அதாவது அவ்வளோதான், ஃபினிஷ். முதலாம் நரசிம்மருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பேரரசு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இறுதி பேரரசை விஷ்ணுகுப்தர்னு சொல்லி முடிச்சுக்கிட்டோம். குப்த பேரரசோட கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர் யார்? விஷ்ணுகுப்தர்னு சொல்லி முடிச்சுக்கிட்டோம். நாம் முடிக்கல, அவங்க முடிச்சிட்டாங்க. இல்லை, அதுக்கப்புறமும் 2 அரசர்கள் இருக்காங்க. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட அரசர்னு சொல்லி விஷ்ணுகுப்தரோட முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ பாகியான் யாருன்னு பார்க்கலாம். 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் வந்தவர். பாக்கி கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். 5 ரூபா பாக்கி இந்தாப்பா அப்படின்னு. பாக்கியானோட பயண குறிப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா குப்தர் காலத்தோட சமூக பொருளாதார மத நிலைகளை வெளிப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. மகத மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது பாகியானோட கூற்று. ஸோ யுவான் சுவாங்கும் வந்திருக்காரு. மகத மக்கள் செழிப்போடு இருந்தாங்க அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்காங்க? நமக்கு பாகியான் தான் சொல்லியிருக்காரு. யுவான் சுவாங் அரசரோட இது. ஸோ அந்த நாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவரு சொல்லியிருப்பார். இங்கே வந்தவர் இவர் தானே. அதனால் இவரோட இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மகதத்தை சேர்ந்த மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்ததா பாகியானோட கூற்றில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் குப்தர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான தண்டனைகள்லாம் எதுவும் கிடையாது. இந்த மரண தண்டனை வைக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கடுமையான தண்டனைகள்லாம் எதுவுமே இல்லை. கயா அப்படிங்கிற ஒரு இடம் பாலடைஞ்சு போனதாக பதிவு பண்ணியிருக்காரு. கபிலவஸ்து அப்படிங்கிறது காடாக மாறிப்போச்சு. கயா பாலடைஞ்சு போச்சு, கபிலவஸ்து காடாக மாறிடுச்சு அப்படிங்கிறது இந்த பாக்கியானோட பதிவில் சொல்லப்பட்டிருக்கு. பாடலிபுத்திர மக்கள் செல்வத்தோடையும் செழிப்போடையும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இவர் இங்கே பார்த்துட்டு நமக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்ததாக குப்தர்களோட ஆட்சி அமைப்பு எப்படி இருந்துச்சு? இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படிங்கிறத ஒரு நடைமுறையில் வச்சுருந்தாங்க. இது குப்த அரசர்கள் பண்ணது. இது நமக்கு புக் பேக் கொஸ்டின். அப்படி தெய்வீக உரிமை கோட்பாடை ஃபாலோ பண்ணவங்க யார் அப்படின்னா குப்த அரசர்கள் தான். அப்படின்னா என்ன அப்படின்னா அரசர் கடவுளோட பிரதிநிதியாக கருதப்படுறாரு. அப்படிங்கிறதுனால அரசர் கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். அதுக்கு தான் கடமைப்பட்டவங்க. மற்றவங்க யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறது தான் தெய்வீக உரிமை கோட்பாட்டோட விளக்கம். குப்த அரசர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் இந்த எல்லா துறைகளிலுமே குப்த அரசர்களுக்கு தான் முழு அதிகாரமும் இருந்தது. அதான் சொல்லிட்டாங்களே, கடவுளுக்கு மட்டும்தான் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட தான் முழு அதிகாரமும் இருந்தது. இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினாங்களா? இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அமைச்சர் குழு, மந்திரிகள் அப்படின்னு சொல்லவங்க உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த குப்த அரசர்களோட அமைச்சர் குழுவில் யார் யார் இருப்பாங்க? மந்திரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த யார் இருப்பாங்க அந்த குழுவில் அப்படின்னா இளவரசர்கள் இருப்பாங்க, உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, கப்பம் கட்டக்கூடிய குப்த அரசர்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய சிற்று அரசர்களும் அந்த குழுவில் உறுப்பினர்களாக இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குழுவோட அந்த உயர் அதிகாரிகள், அந்த குழுவோடன்னு சொல்ல முடியாது, பொதுவாக இந்த குப்தர் காலத்தோட உயர் அதிகாரிகளுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. தண்டநாயகர், மகா தண்டநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். தண்டநாயகர், மகா தண்டநாயகர் அப்படிங்கிறது நம்ம விரிவாக இந்த பேர் இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறது, அந்த பதவி என்ன அப்படிங்கிறத நம்ம 11th விரிவாக பார்த்துருப்போம். அதே போல் குப்த பேரரசு அப்படிங்கிறது தேசம் அல்லது புக்தி இந்த மாதிரி பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். நம்ம மண்டலங்களாக பார்த்துருப்போம், நாடாக பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குப்த பேரரசு தேசம் அப்படிங்கிற பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த தேசத்தையும் புக்தியையும் ஆளக்கூடியவங்க யார் அப்படின்னா உபாரிகா. இந்த ஆளுநர்கள் உபகாரம் பண்ணால் ஓகே, உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் சரி.
உபகாரம் பண்ணுறவங்க தான் உபாரிகா. இந்த ஆளுநர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உபாரிகான்னு சொல்லுவோம். இந்த தேசம் அல்லது புக்தியாக பிரிச்சுட்டாங்க இல்லையா அந்த பேரரசை, அதை வந்து அந்த யார் ஆட்சி பண்ணுறாங்க ஆளுநர்கள் அப்படிங்கிறபோது உபாரிகான்னு அவங்கள சொல்லுவோம். அதே போல் பிராந்தியங்கள் அப்படிங்கிறது விஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. பிராந்தியங்களை மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த மாவட்டத்துக்கோட பேர் என்ன? விஷ்யா. பேரரசு வந்து தேசம் அப்படிங்கிற பிராந்தியமாக இருந்துச்சு. பிராந்தியம் வந்து விஷ்யா அப்படிங்கிற மாவட்டமாக இருந்தது. அந்த மாவட்டத்தை நிர்வகிக்கிற அந்த அதிகாரியோட பெயர் விஷ்யாபதி. அதே போல் கிராம நிர்வாக அதிகாரிகளோட பெயர் கிராமிகா, கிராமதியாகா. கிராமத்தை ஆட்சி பண்ணுறாங்க அந்த நிர்வாக அதிகாரிகள் இருக்காங்களே அவங்களோட பேர் கிராமிகா, கிராமதியாகா. கல்வெட்டுகள் முத்திரைகளில் இராணுவ பதவிகளோட இந்த மாதிரி குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கல்வெட்டுகளாகட்டும் முத்திரைகளாகட்டும் இராணுவ பதவிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த இராணுவ பதவிகள் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, காலாட்படை, கல்வெட்டுகள்லையும் முத்திரைகள்லையும் இராணுவ பதவிகளோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாலாதி கிருதா அப்படின்னா காலாட்படையோட தளபதி பெயர். அதே மாதிரி மகாபாலாதி கிருதா அப்படின்னா குதிரைப்படையோட தளபதி பெயர். ஸோ குதிரையில் ஃபாஸ்ட்டாக போய் சண்டை போடுறது, காலாட்படைன்னா நடந்து போய் சண்டை போடுறது. ஸோ இவங்களுக்கு பாலாதி கிருதா, மகாபாலாதி கிருதா. அதே போல் ஒற்றன், வண்டிக்காரன் வேடத்தில் வந்திருக்கிறேன் மன்னார்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த ஒற்றருக்கு பேர் என்ன? தூதகா. தூதுவர்னு வைக்கலாம், நம்ம குழப்பறதுக்காக தூதகான்னு கொடுத்துருக்காங்க. தூதகானா ஒற்றர்னு அர்த்தம், உளவு பார்க்கக்கூடிய ஒற்றர் அமைப்பு. அடுத்தது குப்தர்களோட சமூகம், பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிலம் மற்றும் விவசாயிகள். நிலவரி தான் வந்து ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு. பெரும்பாலான இங்கே நம்ம அரசர்கள் பார்த்தோம் அப்படின்னா நிலவரி தான் அவங்களோட பொருளாதாரத்துக்கு முக்கியமாகவே சொல்லப்பட்டு பார்த்துருப்போம். அதில் இவங்களும் அதே மாதிரி தான். காமாந்தகரோட நிதிசாரம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு கருவூலத்தோட முக்கியத்துவம் மற்றும் வருவாயோட வழிகளை பற்றி சொல்லுறது தான் காமாந்தகரோட நிதிசாரம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குப்த பேரரசு. நிலவரி அப்படிங்கிறது அரசோட முக்கிய வருவாய். அதே போல் சமுத்திரகுப்தர் இந்த மாதிரி அரசர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படையெடுப்புகளில் ஈடுபடும் போது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வருவாயோட எக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் வந்து இந்த படையெடுப்புகளுக்கு பயன்படுத்திக்குவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான வரிகளை செலுத்தியிருக்காங்க. அதனால் அவங்களோட நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலையில் தான் இருந்திருக்கு. கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நாம் இன்றைக்கி நிலத்தை வந்து நஞ்சை நிலம், புஞ்ச நிலம்னு சொல்கிற மாதிரி குப்தர் காலத்தில் நிலங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சேத்ரா அப்படின்னா அது வேளாண்மைக்கு உகந்த நிலம் அப்படின்னு சொல்லப்படுது. கிலா அப்படின்னா தரிசு நிலம். சேத்ரா அப்படிங்கிறது வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம். அப்ரகதா அப்படிங்கிறது ஒரு காடு, வனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இருக்கக்கூடிய நிலம். அப்படியே கதை பேசிக்கிட்டே காட்டுக்கு போக வேண்டியது தான். இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய்க்கே போகலாமா அப்படிங்கிறது. அதனால் அப்ரகதா அப்படிங்கிறது காட்டு நிலம். வஸ்தி நம்ம எங்கே வாசம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி குடியிருக்கிறதுக்கு உண்டான நிலத்தை தான் வஸ்தின்னு சொல்லுவோம். அடுத்ததாக மேய்ச்சல் நிலத்தை கபத சரகான்னு சொல்லுவோம். இதுதான் வந்து அவங்க காலத்தில் நிலத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் நிலத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. இவங்களோட வணிகம் வர்த்தகம் எப்படி இருந்தது? வணிகர்கள் அப்படிங்கும்போது முக்கிய பங்கு இவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு. எப்படி நிலவரி முக்கியமோ அதே மாதிரி வணிகர்களோட பங்கும் முக்கியம். குப்தர் காலத்தில் வணிகர்கள் பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கப்பட்டிருப்பாங்க. 2 வகையாக இருந்தாங்க. யார் அப்படின்னா சிரேஸ்தி, ஷார்த்தவாகா. சிரேஸ்தி அப்படிங்கிறவங்க எந்த பிரிவை சார்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து வணிகர்கள் வந்து ஓர் இடத்துல நிலையாக இருந்து வணிகம் செய்யக்கூடியவங்க. சிரேஸ்தி அப்படிங்கிறவங்க ஒரே இடத்துல நின்று இந்த ஒரு ஊர்னால் அந்த ஒரு ஊரில் இருந்து அந்த வணிகத்தை பண்ணக்கூடியவங்க. அதுவே சார்த்தவாகா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்த சாராதவங்க, எங்கேயாவது கிளம்பி போய் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. அப்படி பார்க்கும்போது அப்போ வந்து பஸ் இல்லை, கார் இல்லை. அதனால் எருதை பூட்டிட்டு அந்த வண்டியில் வந்து பொருட்களை ஏற்றிட்டு பல இடங்களுக்கு போய் வணிகம் செய்யக்கூடியவங்க. ஒரு இடத்த சாராதவங்க, அப்படியே போக வேண்டியது தான் வண்டியை பூட்டிக்கிட்டு. அப்படி இருக்கவங்க கூடியவங்க தான் சார்த்தவாகா அப்படிங்கிற வணிகர்கள். அதே மாதிரி சிரேஸ்தி அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யக்கூடியவங்க, வணிகம் பண்ணக்கூடியவங்க. விற்பனை பொருட்கள் அப்படிங்கும்போது அன்றாட பயன்பாட்டிலிருந்து ஆடம்பர பொருட்கள் வரைக்கும் விற்பனை பண்ணியிருக்காங்க.
அன்றாட சோப்பு சீப்பு அதிலிருந்து தங்கம் வெள்ளி வைரம் இந்த மாதிரி சொல்லலாம், ஆடம்பர பொருட்கள் வரைக்கும் விற்பனை பண்ணியிருக்காங்க. அதே போல் முக்கிய வணிக பொருட்கள்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் இது எல்லாமே முக்கிய வணிக பொருட்களாக இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு புக் பேக் கொஷின். குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்திருக்கு. இது வந்து புக் பேக் கொஷினாக கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் இந்த மாதிரி சரியானதை தேர்ந்தெடுக்க இப்படிங்கிற முறையில் அந்த கேள்வி இருக்குது. குப்தர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த வணிகத்துக்காக நாட்டோட பல பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகள் அமைச்சிருக்காங்க. முக்கிய வணிக நகரங்கள் அப்படிங்கிறது முக்கிய வணிக நகரங்கள்னு எதை சொல்லலாம் அப்படின்னா பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இதெல்லாமே வந்து குப்தர் காலத்தோட முக்கிய வணிக நகரங்கள். அதே போல் மேலை கடற்கரை துறைமுகங்கள் மங்களூர், கல்யாண், மலபார் இதெல்லாமே வந்து நமக்கு மேலை கடற்கரை துறைமுகங்கள். அடுத்தது கீழே கடற்கரை துறைமுகம் அப்படிங்கும்போது தாமிரலிப்தி, வங்காளத்தில் இருக்கக்கூடிய தாமிரலிப்தி. இதெல்லாம் நமக்கு என்னென்ன துறைமுகங்கள் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி நமக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது 5வது 6வது நூற்றாண்டுகளில் குப்தர்களோட ஆதரவால் நல்லா தழைச்சி வளர்ந்தது தான். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வருஷம் கழித்து யார் வராரு, ஹர்ஷர் வராரு. ஸோ அவர் வந்து அதை சிறப்பாக செய்கிறாரு. கன்னௌஜ் பேரரசர் ஹர்ஷர் வந்து அவரோட ஆதரவுலையும் நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து நல்லாவே நடந்துகிட்ருக்குது. இங்கே முக்கிய பாடப்பிரிவு அப்படிங்கிறது பௌத்தம் தான். பிற பாடங்களும் இருக்குது. யோகா சொல்லித்தரது, வேத இலக்கியங்கள், மருத்துவம் இதெல்லாம் பிற பாடங்கள். ஆனால் மேஜர் என்ன, பௌத்த தத்துவம் தான். இங்கே தான் வந்து பௌத்தத்தை பழகிறதுக்காக யார் வராருன்னா யுவான் சுவாங் வராரு. நாலந்தாவில் பல ஆண்டுகள் வந்து பௌத்தத்தை வந்து அந்த தத்துவத்தை வந்து படித்து தெரிஞ்சுக்கிறாரு. நாலந்தா வளாகத்தில் நமக்கு 8 மகா பாடசாலைகள் இருக்குது, 3 பெரிய நூலகங்களும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய விஷயம் 8 மகா பாடசாலைகள், 3 பெரிய நூல்கள், பௌத்தம் தான் மெயினாக இருக்குது. ஸோ இங்கே இதை பௌத்தத்தை பழகிறதுக்கு யார் வராங்க பயணி அப்படின்னா சீன பயணி யுவான் சுவாங் தான் வராரு. இது யாரால் இந்த இது அளிக்கப்படுது அப்படின்னா நம்ம பார்த்தோம், கில்ஜி வம்சத்தை பார்க்கும் போதே பார்த்தோம். பக்தியார் கில்ஜி, ஸோ அவரோட தலைமையிலான மம்லுக் துருக்கி இஸ்லாமிய அடிமை வீரர்களால் தான் நமக்கு நாலந்தா வந்து சிதைக்கப்படுது அப்படின்னு. ஸோ நாலந்தா வந்து யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாகவும் இருக்குது. இப்போது அடுத்தது நமக்கு நாலந்தாவை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹூணர்கள் யார்? ஒரு நாடோடி பழங்குடியினர் தான் ஹூணர்கள். ஹூணர்களோட மாபெரும் தலைவர் யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்டில்லாவை சொல்லுவோம். அட்லி, ஸோ அவர் தான் மாபெரும் தலைவர். இவர் வந்து மாபெரும் தலைவர்னு சொல்கிறதுக்கான காரணம் இந்த ரோமாபுரி அரசு, கான்ஸ்டாண்டினோபிள் இது எல்லாமே வந்து இவங்களை பார்த்தா கிடுகிடுன்னு நடுங்கும். அந்த அளவுக்கு பேர் அச்சத்துக்கு உள்ளாக்கி வச்சுருந்தவர் தான் இந்த அட்டில்லா. வெள்ளை ஹூணர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு மத்திய ஆசியா வழியாக உள்ளே வராங்க. எப்போ பாரு எல்லையோர நாடுகளோட தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க இந்த ஹூணர்கள். இதனால தான் வந்து ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்து பின்னாடி பார்த்தீங்க ஃபஸ்ட்டு அவர் வந்து தோற்கடிக்கிறார். இருந்தாலும் தொடர்ந்து தொந்தரவு கொடுக்கும்போது அந்த 12 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தோல்வி தழுவுறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால் இங்கே வந்து ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்ததுக்கப்புறம் தான் மத்திய இந்தியாவில் இவங்க பரவ ஆரம்பிக்கிறாங்க. மத்திய ஆசியாவுக்கு வெள்ளை ஹூணர்கள் வந்து இந்தியா வழியாக வராங்க. மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தாங்க வெள்ளை ஹூணர்கள். அதே மாதிரி மத்திய இந்தியாவிலையும் பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹூணரோட தலைவர் அப்படிங்கிறவர் யார்? மகா பெரிய தலைவர் பார்த்துட்டோம். ஸோ ஹூணரோட தலைவர் யார் அப்படின்னா தோராமானர். தோராமானர் வந்து தன்னை அரசராக முடிசூட்டிக்கிறாரு மத்திய இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா. அவரது மகன் தான் நமக்கு மிகிரகுலர் அப்படிங்கிறவர். ஸோ இவருக்கு தான் கப்பம் கட்டினாருன்னு நம்ம பார்த்தோம். முதலாம் நரசிம்மகுப்தர் வந்து கப்பம் கட்டினார்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்படி தான் வருது. ஹூணர்களோட மகன் தான் வந்து மிகிரகுலர். இவர் வந்து தலைவராக இருக்கக்கூடிய தோரமானருக்கு அப்புறமா ஆட்சி செய்யக்கூடியவர். மத்திய இந்தியா மாலவ அரசர் யசோதர்மன் தான் ஹூணர்களை தோற்கடித்து அவர்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டுறாரு. ஹூணர்கள் யார் எப்படி தோற்கடித்தாங்க, யாரை தோற்கடித்தாங்க, ஹூணர்களை தோற்கடித்தவங்க யார் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்து தான் மத்திய ஆசியாவில் வராங்க, மத்திய இந்தியாவுக்குள்ளே வராங்க. அதே மாதிரி இவங்களை யார் தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா மாலவ அரசர் யசோதர்மன் தான் ஹூணர்களுக்கு ஒரு முடிவு கட்டுறாரு.
அடுத்தது குப்தர்களோட நாணயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த நாணய அமைப்பை யார் உருவாக்குறாங்க அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான் அறிமுகப்படுத்துகிறார். கடல் கடல் தான் வந்து அறிமுகப்படுத்துது. குஷானர்களோட நாணயங்கள் தான் வந்து இந்த சமுத்திரகுப்தருக்கு ஒரு நாணயத்தை உற்பத்தி பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் யார் மூலயமா இவருக்கு வருது அப்படின்னா குஷானர்களோட நாணயங்கள் மூலயமா தான் வருது. குப்தர்களோட பொற்காசுகளை தினாரான்னு சொல்லுவோம். குப்தர்கள் வந்து வெள்ளி செப்பு காசுகளை அதாவது பொற்காசுகளை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி செப்பு காசுகளை குறைவாக தான் வெளியிட்டிருப்பாங்க. தங்க காசு தான் நிறைய புழக்கத்தில் இருந்திருக்கு குப்தர்கள் காலத்தில். ஆனால் அவங்களுக்கு அப்புறமா பொற்காசு சுழற்சி வீழ்ச்சிக்கு வந்தது. இதன் மூலயமா நமக்கு என்ன தெரியுது, பேரரசரோட வளங்கள் வந்து வீழ்ச்சியில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது பொற்காசு சுழற்சி வீழ்ச்சி அடையும் போது. இவங்களோட தொழில் அப்படின்னு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் தான் குப்தர் காலத்தில் சிறந்த தொழில்னு சொல்லலாம். உலக தொழிலோட வளர்ச்சிக்கான முக்கிய சான்று அப்படிங்கிறது மெக்ராலி இரும்பு தூண். நம்ம முதல்லையே பார்த்தோம், கல்வெட்டுக்காக பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த இரும்பு தூண் அப்படிங்கிறது சந்திரகுப்தரால் நிறுவப்பட்டது. இது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. 1600 ஆண்டுகள் கடந்தும் துருப்பிடிக்காமல் இருக்குது. இதனால தான் அவங்க வந்து உலோகவியலோட குவாலிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலத்தில் உலோக தொழில் சிறந்ததுக்கு காரணம் இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருந்தது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த பாக்ஸில் இல்லை, குப்தர்கள் காலத்து உலோகவியலில் சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸில் என்னென்ன உலோகத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம், இது எல்லாமே குப்தர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள். அடுத்ததாக சமூகம் அப்படிங்கும்போது குப்தர் காலத்தில் 4 வர்ணங்களை கொண்ட சமூகமாக இருந்திருக்கு. அது வர்ணாசிரம முறையில் இருந்திருக்கு. வர்ணம் இவாளும் வர்ணம் அப்படின்னு அந்த சாமி படத்தில் இவ என்ன வர்ணம்டா ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிற அப்படிங்கிற கேட்பாங்களா, அந்த மாதிரி வர்ணம். இந்த சமூகம் அப்படிங்கும்போது 4 வர்ணங்கள் இருந்தது. அது வர்ணாசிரம முறையில் இருந்திருக்கு. அதாவது தந்தை வழி சமூகமாக இருந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் மனுவோட சட்டங்களும் நடைமுறையில் இருந்திருக்கு. மனு தர்மம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த சட்டங்களும் நடைமுறைகளும் குப்தர் காலத்தில் இருந்திருக்கு. சமூகத்தில் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா தந்தை அல்லது கணவன் அல்லது மூத்த மகன் இவங்களோட பாதுகாப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். பலதார மனம் அப்படிங்கிறது பரவலாகவே நடைமுறையில் இருந்திருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டாக யாரை சொல்லலாம் அப்படின்னா சந்திரகுப்தரை சொல்லலாம். பலதார மனம் வந்து பரவலாக நடைமுறையில் இருக்குது. அரசர்களாகட்டும் மற்றும் நிலப்பிரபுகளாகட்டும் இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியர்கள் இருந்திருக்காங்க. அதில் 2ஆம் சந்திரகுப்தர் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு இவருக்கு 2 மனைவி இருக்குது, ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி இருக்குதுன்னு. அவங்களோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா குபேர நாகா, துருபசுவாமினி. இவங்க தான் 2 பேரும், இவங்க அரசிகள். அடுத்ததாக இவங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே நமக்கு உடன்கட்டை அப்படிங்கிற சதி ஏறு முறை வந்து குப்தர் காலத்திலே பின்பற்றப்பட்டிருக்கு. இதுதான் சமூகத்தில் குப்தர்கள் காலத்தில் இருந்தது. அடுத்தது அடிமை முறை அப்படிங்கிறது மேலை நாடுகளில் இருந்தது மாதிரி நிறுவனமாக இல்லை, ஒரு கம்பெனி மாதிரி இங்கே இந்தியாவில் கிடையாது. ஆனால் குப்தர்கள் காலத்தில் பல வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததாக நமக்கு சான்றுகள் இருக்குது. அவங்களாம் கம்பெனி வச்சு அடிமைகள் வச்சுருந்துருப்பாங்க போல், நிறுவனமாக இருந்தது மேலை நாடுகளில். ஆனால் நமக்கு இந்தியாவில் பல வகைப்பட்ட அடிமைகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது சான்றுகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சமயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேத சமயம் மற்றும் வேத சடங்குகள் இதெல்லாமே வந்து மீண்டும் நடைமுறைக்கு வந்திருக்கு. வேத சமயமாகட்டும் வேத சடங்குகளாகட்டும் மீண்டுமே வந்து குப்தர்கள் காலத்தில் உள்ளே வந்திருக்கு நடைமுறைக்கு. குமாரகுப்தர், சமுத்திரகுப்தர் ஆகியோர் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. அந்த குதிரைகளை பலி கொடுக்கறது தான் அஸ்வமேத யாகம்னு சொல்லுவது. ஸோ அதை பலி கொடுத்தவங்க யார் அப்படின்னா அஸ்வமேத யாகத்தை நடத்தினவங்க யார்? சமுத்திரகுப்தர். 1ஆம் சமுத்திரகுப்தர் ஆகட்டும் குமாரகுப்தர் ஆகட்டும் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. 1ஆம் சமுத்திரகுப்தர்னு சொல்லிட்டேன்,
சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வமேத யாகத்தை நடத்தினவங்க. உருவ வழிபாடு, வைணவம், சைவம் இதெல்லாமே வந்து குப்தர்கள் காலத்தில் தோன்றியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சமயம் அப்படிங்கும்போது. அதே போல் பௌத்தம் அப்படிங்கிறது 2 வகையாக இருந்திருக்கு. ஹீனயானம், மகாயானம் அப்படிங்கிற பௌத்தமில் 2 வகை இருந்திருக்கு. ஹீனயானம் பௌத்தத்தில் நீங்கள் என்னப்பா ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஹீனயானம், மகாயானம் அப்படின்னு 2 வகையான பௌத்தம் இருந்திருக்கு. அது கட்டடக்கலை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுமான கோவில்கள் அப்படிங்கிறது குப்தர்கள் தான் முதலாக கொண்டு வந்திருக்காங்க. இது பழைய பாறை குடைவரை கோயில்கள் கூட அடுத்த பரிணாமம். இந்த பாறையை குடைஞ்சு கோயில்கள் கட்டுறதோட அடுத்த பரிணாமம் தான் முழுசாக ஃபினிஷ் பண்ண ஒரு கட்டுமான கோவில், கோவில். இதை வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா முதலாக குப்தர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அது எப்படி இருக்கும் அந்த கட்டுமான கோயில்கள் அப்படின்னா கோபுரங்களோடு விரிவான செதுக்கு கோபுரங்களோடு சேர்ந்து விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளும் அனைத்துமே இருந்திருக்கு. இதெல்லாமே வந்து இந்து தெய்வங்களுக்கும் இந்த கோவில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோபுரங்கள், விரிவான செதுக்கு வேலைப்பாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்து தெய்வங்களுக்கும் இந்த கோவில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. முக்கிய பாறை குடைவரை கோயில்கள் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா அஜந்தா, எல்லோரா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாக், ஒடிசாவில் இருக்கக்கூடிய உதயகிரி, இது எல்லாமே நமக்கு முக்கிய பாறை குடைவரை கோயில்கள், குடைவரை குகைகள். அடுத்தது குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில் எந்த பாணியை சேர்ந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு மாற்றி கொடுத்துருப்பாங்க புக் பேக் கொஸ்டினில். இது வந்து திராவிட கட்டடக்கலை கூற ஒத்தது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ வேறு ஏதோ கொடுத்துருந்தாங்க புக் பேக்கில். ஆனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திராவிட கட்டடக்கலை கூறுகளை ஒத்திருந்தது தான் குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள். அதே போல் உலோக சிற்பத்துக்கு 2 சிறந்த எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று நாலந்தாள் இருக்குது, இன்னொன்று சுல்தான் கஞ்சில் இருக்குது. அது என்ன அப்படின்னா உலோகம் இல்லையா, அதுக்கு சிறந்த சிலை என்ன அப்படின்னா 18 அடி இருக்கக்கூடிய புத்தரோட செப்பு சிலை. இதுதான் நமக்கு நாலந்தாள் இருக்குது. அதே மாதிரி சுல்தான் கஞ்சில் 7 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிலை. ஒன்று செப்பு சிலை, இன்னொன்று உலோக சிலைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓவியக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா அஜந்தா. அது அஜந்தா குகை ஓவியங்களை சொல்லலாம். அதே மாதிரி குவாலியரில் இருக்கக்கூடிய பாக் குகை ஓவியங்கள் இதெல்லாமே ஓவியங்களுக்கு சிறந்தது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பொருத்துக்களை இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓவியங்கள் அப்படின்னா நமக்கு என்ன, குவாலியரில் இருக்கக்கூடிய பாக் குகை ஓவியங்கள், அஜந்தா குகை ஓவியங்கள். அடுத்தது குப்தர் காலத்தோட இலக்கியம். இதுவே நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின். குப்தர் காலத்தில் அலுவலக மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. சமஸ்கிருதம் தான் அலுவலக மொழி. ஆனால் மக்கள் பேச்சு மொழி அப்படிங்கிறது பிராகிருதம் இருந்திருக்கு. அலுவலக மொழியாக வந்து சமஸ்கிருதம் தான் இருந்திருக்கு. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த அனைத்து கல்வெட்டுமே வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால் வந்து அது அலுவலக மொழி அப்படின்னு சொல்லலாம். சமஸ்கிருத இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாணினியோட அஷ்டதாயி, பதஞ்சலியோட மகாபாஷ்யம் இந்த நூல்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த சமஸ்கிருத இலக்கணம் அப்படிங்கிறது வளர்ச்சி பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கு குப்தர் காலத்தில். அதே போல் வங்காளத்தை சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திரோகோமியா, இவர் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர வியாகரணம் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதியிருக்காரு. சந்திரோகோமியா சந்திர வியாகரணம் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதியிருக்காரு. அவர் பேர்லேயே அது இருக்குது, அதனால் நமக்கு ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி காளிதாசரோட நாடகங்கள் சாகுந்தலமாகட்டும், மாளவிகா கிணமித்திரமாகட்டும், விக்ரம ஊர்வசியமாகட்டும், சாகுந்தலம், மாளவிகா, விக்ரம், ஊர்வசி ஒரே சினிமா பேராக இருக்குது. ஸோ இதெல்லாம் காளிதாசரோட நாடகங்கள். அடுத்தது காளிதாசரோட சிறந்த நூல்கள் மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் இதெல்லாமே காளிதாசரோட சிறந்த நூல்கள். அடுத்தது கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம். ஸோ இதில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. கணிதம், வானியல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குப்தர்கள் காலத்தில் தான் நமக்கு பூஜ்ஜியம் கண்டுபிடிப்போம், ப்ளஸ் அதோட அடிப்படையில் தசம எண் முறையும் உருவாயிருக்கு. இதை வந்து யார் நமக்கு பண்ணாங்க அப்படின்னா
நமக்கு குப்தர்கள் காலத்தில் தான் பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அந்த பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பின் அடிப்படையில் நமக்கு தசம எண்முறையும் உருவாகிருக்கு. அதே போல் ஆரியப்பட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய சித்தாந்தா நூலை எழுதியிருப்பார். சூரிய சித்தாந்தா நூலில் என்ன எழுதியிருப்பார்? சூரிய சந்திர கிரகணங்களோட உண்மையான காரண விளக்கத்தை எழுதியிருப்பார். யார் எழுதினார்? ஆரியப்பட்டர் தான். அவர் தான் நமக்கு பூமி தனது அச்சில் சுழல்கிறது அப்படிங்கிறத அறிவித்த முதல் இந்திய வானியலாளர் அப்படிங்கிறவர். ஆரியப்பட்டர் வந்து சூரிய சித்தாந்தா நூலையும் எழுதினார். அதோட நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? பூமி தனது அச்சில் தான் சுழலுது அப்படிங்கிறத அறிவித்த முதல் இந்திய வானியலாளர் அப்படிங்கிற பெருமையும் அவர் தான். அடுத்ததாக வராகமிகிரர், பிரம்மகுப்தர் இவங்களுமே நமக்கு புகழ்பெற்ற கணித வானியல் அறிஞர்கள் தான். மருத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா தன்வந்திரி, இவர் ஒரு சிறந்த ஆயுர்வேத மருத்துவ நிபுணர்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாரக்கர் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ அறிவியல் அறிஞர். சரக்கடிச்சு எல்லா உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கலண்டுதுன்னா யார்கிட்ட போவோம்? மருத்துவர்கிட்ட தான் போகணும். ஸோ அதுதான் மருத்துவ அறிவியல் அறிஞர். அடுத்தது சுஷ்ருதர்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை முறைகளை விளக்கிய முதல் இந்தியர். இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின். அறுவை சிகிச்சை செய்முறையை வந்து விளக்கிய முதல் இந்தியர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. அதில் சுஷ்ருதர் தான் வந்து நமக்கு அறுவை சிகிச்சை முறையை விளக்குனவர். சாரக்கர் பார்த்திங்கன்னா மருத்துவ அறிவியல் அறிஞர். இதெல்லாமே நமக்கு குப்தர்கள் பற்றின விஷயங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வர்த்தன அரச வம்சம். வர்த்தன அரசர்கள் அப்படிங்கும்போது ஒரு 3 அரசர்கள் தான் இருப்பாங்க. அதுலேயும் அரசரை பற்றி தான் நமக்கு விரிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வர்த்தன அப்படின்னு சொல்லலாம், புஷ்யபூதி அரச வம்சம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வர்த்தன அரச வம்சத்தை நிறுவனவர் யார் அப்படின்னா புஷ்யபூதி தான். ஸோ தலைநகரம் எதை வச்சுருக்காங்க அப்படின்னா தானேஸ்வரம் தான். தானேஸ்வரத்தை தலைநகராக வச்சு தான் இவங்க தொடங்கியிருக்காங்க. அதே அரசர் பார்க்கும்போது தலைநகரத்தை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு மாற்றிருப்பார். புஷ்யபூதி அப்படிங்கிறவர் குப்தர்களிடத்தில் படை தளபதியாக இருந்தவர் தான். குப்தரோட பேரரசு வீழ்ந்ததுக்கு அப்புறமா தான் புஷ்யபூதியோட ஆட்சியாளராக ஆகிறாரு. அவருக்கு பின்னாடி புஷ்யபூதிக்கு பின்னாடி யார் வராங்க அப்படின்னா பிரபாகவர்த்தனர் வராரு. இதில் ஒரு 4 அரசர்கள் தான். அதில் நமக்கு அரசர் மட்டும்தான் பெரும்பான்மையாக கொடுத்துருப்பாங்க. வர்த்தன வம்சத்தை நிறுவனரும் புஷ்யபூதி. அவருக்கு அப்புறமா பார்க்குறது அப்படிங்கிறது பிரபாகர வர்த்தனர் பார்க்கலாம். ஸோ பிரபாகர வர்த்தனருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவரது மகன் ராஜவர்த்தனரை பார்க்கலாம். ராஜவர்த்தனருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரது சகோதரர் அரசரை பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வர்த்தன வம்சத்தோட கொடுத்துருக்க விஷயங்கள். புஷ்யபூதி ஆட்சியாளராக ஆகிறாரு, அது மட்டும்தான் அவங்களோட விஷயம். அடுத்ததான் அவருக்கு பின்னாடி யார் வராங்க அப்படின்னா பிரபாகவர்த்தனர் வராரு. பிரபாகவர்த்தனர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதன் மூலிமா தான் இந்த வம்சம் அப்படிங்கிறது செல்வாக்கும் வலிமையும் மிக்கதாக மாறுது பிரபாகவர்த்தனரால். அடுத்ததான் அவர் இறந்ததுக்கு அப்புறமா, இயற்கை எழுதினதுக்கு அப்புறமா அவரது மகன் வந்து ராஜவர்த்தனர் வராரு. பிரபாகவர்த்தனர் மகன் ராஜவர்த்தனர். ஸோ அவர் வந்து இவருக்கு அப்புறம் அரியணை ஏறுறாரு. ராஜவர்த்தனர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜவர்த்தனரோட சகோதரி ராஜஸ்ரீ. இவரது கணவர் வந்து கண்ணோசியோட அரசர். இந்த கண்ணோசி அரசர் வந்து வங்காள கவுட அரசர் சசாங்கரால் கொல்லப்படுறாரு. ஸோ சகோதரியோட கணவரை கொல்றதுனால இவர் வந்து என்ன பண்ணுறாரு? சகோதரியை மீட்கிறதுக்காக போகிறாரு. யார்கிட்ட அப்படின்னா வங்காள அரசர் சசாங்கர்கிட்ட போகிறாரு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சசாங்கர் வந்து ராஜஸ்ரீயை சிறையில் அடைக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து ராஜஸ்ரீயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. அதை வந்து இவர் வந்து ராஜஸ்ரீ வந்து அதுக்கு ஒத்துழைக்கல. அவங்க வந்து சாகிற அளவுக்கு போயிடுவாங்க. அரசர் தான் பிறகு காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார். அதெல்லாம் நமக்கு 11th விரிவாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராஜவர்த்தனர் பிரபாகவர்த்தனருக்கு அப்புறமா அரசுக்கு வர்றது ராஜவர்த்தனர். என்ன நடக்குது அப்படின்னா இங்கே ராஜவர்த்தனரோட சகோதரி ராஜஸ்ரீ, இவரோட கணவர் யார் அப்படின்னா கண்ணோசியோட அரசர். கண்ணோசியோட அரசர் வந்து யாரால் கொல்லப்படுறாரு அப்படின்னா வங்க கவுட அரசரால் சசங்கரால் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறமா கொன்னுட்டு அவரது மனைவி ராஜஸ்ரீயை வந்து சிறையில் அடைச்சிடுறாரு வங்க கவுட அரசர் சசங்கர். தன் சகோதரியை மீட்க செல்கிறாரு ராஜவர்த்தனர். ஆனால் சசங்கரால் வஞ்சித்து கொல்லப்படுறாரு. இவரோட ஆட்சி காலம் 1 வருஷம்தான் இருக்கும்.
அதனால் சசங்கரால் வஞ்சித்து கொல்லப்படுறாரு. அதன் பின்னாடி ஹர்ஷவர்த்தனர் வராரு, ராஜவர்த்தனோட தம்பி வராரு. அவர் வந்து தானேஸ்வரத்தோட அரசராக ஆகிறாரு. கண்ணோசியோட முக்கிய பிரமுகர்கள், ஏன்னா கண்ணோசி அரசர் வந்து சசங்கர் கொண்டுறாரு. ஸோ அவங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கு ஒரு ஆட்சியாளர் வேணும் அப்படிங்கிறதான கண்ணோசியோட முக்கிய பிரமுகர்களோட வேண்டுதல் படி ஹர்ஷர் வந்து கண்ணோசியோட அரசராகவும் ஆகிறாரு. ஆக்சுவலாக அவர் வர்த்தனரோட அரசராகவும் இருக்கார். ப்ளஸ் அதோடு சேர்ந்து சகோதரியோட ஆட்சியும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க முக்கிய பிரபுகள் கேட்கறதுனால ஹர்ஷர் வந்து கண்ணோசியோட அரசராகவும் ஆறாரு. அதனால தான் தானேஸ்வரத்துலேருந்து கண்ணோசிக்கு தலைநகரை மாற்றுறாரு. ஹர்ஷவர்த்தனோட படையெடுப்புகள் அப்படின்னா, வர்த்தன அரச வம்சத்தோட புகழ்பெற்ற அரசரை இவர் மட்டும்தான், ஹர்ஷர் மட்டும்தான். 41 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பார். 606லேருந்து 647 வரைக்கும் இவரோட காலகட்டம். ஸோ இவர் 41 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பார். ஒரு 16 வயசு அப்படிங்கும்போது இவர் வந்து அரியணை ஏறியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம 11th பார்க்கலாம். அதே போல் ஜலந்தர், காஷ்மீர், நேபாளம், வல்லபி இந்த பகுதிகளில் குறுநில மன்னர்கள்லாம் வந்து இவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஆறாங்க. அடுத்ததான் வங்காள கவுட அரசர் இருக்கார் இல்லையா, தன்னோட சகோதரியோட கணவரை கொன்னவர், சகோதரியை தற்கொலை பண்ணுற அளவுக்கு தூண்டி விட்டவர். ஸோ அவரோட பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷருக்கு எப்பயுமே ஒரு பகைமை உறவு இருந்துகிட்டே இருந்தது. வட இந்தியாவோட பெரும்பாலான பகுதிகளை இவர் ஒருங்கிணைக்கிறார். யார் அப்படின்னா ஹர்ஷர் தான். வங்க கவுட அரசரோட பகைமை இருக்குது, இருந்தாலும் வட இந்தியாவோட பெரும்பாலான பகுதிகளை ஒருங்கிணைக்கிறாரு. தென்னிந்தியாவை ஆட்சி செய்ய முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது நடக்குமா, நடக்காது. ஏன் நம்ம சாளுக்கிய அரசர்கள் பற்றி பார்க்கும்போது பார்த்துருப்போம். அப்போ யார் அங்கே இருந்தாங்க? வாதாபியோட சாளுக்கியர் 2ஆம் புலிகேசி இருந்தார். இவரை உடல ஆட்சி பண்ணுறதுக்கு இவர் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினார். அதனால் அவர் இங்கே வரல. ஸோ அதுக்கப்புறமா 648 அப்படிங்கும்போது ஹர்ஷர் வந்து இறந்துடுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வர்த்தன வம்சம் அப்படிங்கிறது செதஞ்சு சிற்றரசர்களாக மாறிடுது. ஹர்ஷர் பார்த்தீங்க அப்படின்னா சீனா மற்றும் ஈரான் அரசர்களோட நட்புறவும் வச்சுருக்காரு. சீனா மற்றும் ஈரான் அரசர்களோட நட்புறவு வச்சுருந்த அரசர் யார்? வர்த்தன அரசர் யார்? ஹர்ஷர் தான். இதெல்லாம் நமக்கு கேள்விகள் கேட்க வாய்ப்பு உண்டு, குழப்பறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யார் பயணியாக வராங்க? சீன பயணி யுவான் சுவாங் வராரு. ஹர்ஷவர்த்தனரை முதல்ல ராஜ்மஹாலுக்கு அருகே இருக்கக்கூடிய கஜன்காலா அப்படிங்கிற இடத்துல தான் யுவான் சுவாங் வந்து சந்திக்கிறாரு. எங்கே வந்து ஹர்ஷவர்த்தனரை சந்திக்கிறாரு? கஜன்காலா அப்படிங்கிற இடத்துல தான் யுவான் சுவாங் வந்து சந்திக்கிறாரு. அடுத்தது நிர்வாகம். இவங்களோட நிர்வாகம், வர்த்தனர்களோட நிர்வாகம் அப்படிங்கும்போது வர்த்தனர் காலத்திலையும் நமக்கு குப்தர்கள் காலத்தில் இருந்த மாதிரி அமைச்சர்களோட உதவிக்குழு இருந்தது. இவருக்குமே அந்த அரசர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அமைச்சர்கள் இருந்தாங்க. இதில் முக்கிய அமைச்சர்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா பிரதம மந்திரியை சொல்லலாம். இவங்க காலத்தில் ஒரு 3 முக்கிய வரிகள் இருந்தது. பாகா, ஹிரண்யா, பாலி. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷரோட காலத்தில் வசூலிக்கப்பட்ட 3 முக்கிய வரிகள்னு சொல்லப்படுது. அதுவும் பாகா வரி அப்படிங்கும்போது பொருளாக கொடுக்கணும். ஹிரண்யா அப்படின்னா பணமாக கொடுக்கணும். பாலி அப்படிங்கிறத பற்றி எந்த குறிப்பும் இல்லை பாட புத்தகத்தில். இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பொருளாக கொடுக்கணும், இன்னொன்று பணமாக கொடுக்கணும். இந்த மாதிரி வசூலிக்கப்பட்டிருக்கு முக்கிய வரிகள் எல்லாம். அரசர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கிறது குப்தர்களை காட்டிலும் கடுமையாக இருந்திருக்கு. அங்கே வந்து பெரிய அளவு தண்டனைகள் இல்லைன்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குற்றவியல் சட்டங்கள் வந்து குப்தர்களை காட்டிலும் கடுமையாக இருந்திருக்கு. சட்டங்களை மீறவங்களாகட்டும், இல்லை அரசருக்கு எதிராக சதி செய்கிறவங்களாகட்டும், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இங்கேயுமே மரண தண்டனையெல்லாம் கிடையாது. இந்த உடல் உறுப்புகளை வெட்டி எடுக்கிறது, ஆயுள் தண்டனை விதிக்கிறது, இந்த மாதிரி தான் இருந்தது. மரண தண்டனையெல்லாம் இல்லை. அரசரோட ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அரசரோட ஆட்சி காலத்தில் பேரரசு முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அரசர் பார்த்தீங்க அப்படின்னா அவரது படைகளோட வலிமை மற்றும் ஒழுக்கம் இது 2 மேலேயும் சிறப்பு கவனம் செலுத்தியிருக்காரு. ஃபுல்லாகவே நாடு ஃபுல்லாகவே அவரோட பேரரசு ஃபுல்லாகவே சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ஒரு சிறந்த தலைவராக. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பயணிகள் தங்கி செல்வதற்காகவும், நோயாளிகளாகட்டும், ஏழைகளாகட்டும், இவங்களுக்காகவும் பல தொண்டு நிறுவனங்களை அரசர் வந்து நிறுவியிருக்கார். இதுதான் நமக்கு அரசரோட நிர்வாகம் அப்படிங்கிறது.
அடுத்ததாக அர்ஷரோட மத கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர் வந்து தொடக்கத்தில் ஒரு சிவபக்தர். சமுத்திரகுப்தர் பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணுன்னு பார்த்துருப்போம். இவர் பார்த்திங்க அப்படின்னா அர்ஷர் காலத்தில் இவரோட தொடக்க காலம் அப்படிங்கிறது யாரை வழிபட்டார் அப்படின்னா சிவனை தான் வழிபட்டிருக்காரு. பின்னாடி பார்க்கும்போது யுவான் சுவாங் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு போகும்போது இவரோட சகோதரி வந்து நொந்து போய் கணவரை இழந்து இன்னொரு ஆண்மகனால் பாதிக்கப்படும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பௌத்த மதத்தை தழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தங்கையோட ஒரு அவங்களோட உந்துதனாலையும் யுவான் சுவாங்கனோட பழக்கத்தினாலையும் இவர் வந்து பின்னாடி பௌத்தத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாரு. பௌத்தத்தில் ரெண்டு மதம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் அதாவது 2 இது இருக்குதுன்னு பார்த்தோம். பௌத்த மதத்தில் 2 விஷயங்கள் இருக்குது, மகாயானம் ஹீனயானம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஷர் வந்து எதை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா மகாயான பௌத்தத்தை சேர்ந்தவராக இருக்கார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா வேத வித்தகர்களாகட்டும் பௌத்த துறவிகளாகட்டும் 2 பேருக்குமே சமமான மரியாதை தான் கொடுக்குறாரு. அது நம்ம இந்துவில் இருக்கக்கூடிய வேத வித்தகர்களாக இருந்தாலும் சரி, பௌத்தத்தில் இருக்கக்கூடிய துறவிகளாக இருந்தாலும் சரி, இவர்கிட்ட இருந்து மரியாதை அப்படிங்கிறது ஈக்குவலாக தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி கொடை அளிக்கிறார் இல்லையா, நன்கொடை, அந்த மாதிரி ஸோ அன்பளிப்பும் வந்து சமமாக தான் கொடுக்குறாரு. இவங்களுக்கு அதிகம் இவங்களுக்கு குறைவெல்லாம் கிடையாது. அர்ஷர் வந்து எல்லாத்தையுமே சமமாக தான் பண்ணுறாரு. இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யாருன்னா அர்ஷர் தான். அதே போல் நமக்கு இவரோட மத சகிப்புத்தன்மைக்காக அறியப்பட்டவர். இந்து மதத்தில் அந்த வேத வித்தகர்களுக்கும் எப்படி பௌத்த துறவிகளுக்கும் சமமாக கொடுக்குறாரு அப்படிங்கிறதன் மூலயமா அவர் மத சகிப்புத்தன்மையின் மூலயமா மக்கள் இடத்துல அறியப்பட்டவராக இருக்கார். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இது புக் பேக் கொஸ்டின். இது மத சகிப்புத்தன்மைக்காக அறியப்பட்டவர் தான். நமக்கு சரியா தவறா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானதை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி அர்ஷர் வந்து மத சகிப்புத்தன்மைக்காக அறியப்பட்டவர் தான். அதே மாதிரி இவர் பார்த்தீங்க அப்படின்னா புத்தர், சிவன், சூரியன் இந்த மூணு பேரையும் ஒரே நேரத்தில் வழிபடக்கூடியவராகவும் இருந்திருக்காரு. இவர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பௌத்த பேரவைகளை கூட்டியிருக்காரு. எங்கே அப்படின்னா 2 பௌத்த பேரவைகள், ஒன்று கன்னோசியில், இன்னொன்று பிரயாக்ராஜ். இப்போ நமக்கு அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரயாகை 2 இடத்துலையுமே பௌத்த பேரவைகளை கூட்டியிருக்காரு. இவரோட கலை மற்றும் இலக்கியம் அர்ஷர் காலத்தில் அப்படிங்கும்போது அர்ஷரே ஒரு சிறந்த கவிஞர் ப்ளஸ் நாடக ஆசிரியர். அதனால் அவரை சுற்றி அதை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அவர் எழுதிய புகழ்பெற்ற நூல்கள் அப்படின்னா அர்ஷர் எழுதின புகழ்பெற்ற நூல்கள் நம்ம மேலேயே சான்றுகளில் பார்த்துருப்போம். ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா இதெல்லாமே அர்ஷர் எழுதின நூல்கள். அவரது அறையில் இருந்த சிறந்த புலவர்கள் தான் பாணர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பாணர் எழுதினது அர்ஷசரிதம். அதனால் இவர் சிறந்த புலவர்கள் யார் இருந்தாங்க அப்படின்னா பாணப்பட்டர் இருந்தார், மயூரா இருந்தார், ஹர்தத்தா இருந்தார், ஜெயசேனர் இருந்தார். இவங்கெல்லாம் வந்து அர்ஷரோட அவைக்கள புலவர்கள். பாணப்பட்டர் எழுதினது தான் நமக்கு அர்ஷர் சரிதம், அர்ஷரோட வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லலாம். அர்ஷர் காலத்தில் கோவில்களும் மடாலயங்களும் பார்த்திங்க அப்படின்னா கல்வி மையங்களாக செயல்பட்டது. அதே மாதிரி கன்னோசி அப்படிங்கிறது அந்த காலத்தில் புகழ்பெற்ற நகரமாக இருந்திருக்கு. அர்ஷரோட காலத்தில் கன்னோசி அப்படிங்கிறது இவர் வந்து தலைநகரை அங்கே மாற்றிட்டார். அங்கே வந்து சிறப்பாக இருந்ததுனால அது ஒரு புகழ்பெற்ற நகரமாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அர்ஷர் பார்த்திங்க அப்படின்னா கங்கை நதிக்கரையில் பல விகாரைகளையும் மடாலயங்களையும் ஸ்தூபிகளையும் கட்டியிருக்காரு. நாலந்தா பல்கலைக்கழகத்து வந்து அர்ஷர் காலத்தில் புகழ்பெற்றதாக இருந்திருக்கு. குப்தர்கள் 5வது 6வது நூற்றாண்டில் சிறப்பாக இது பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதை வளர்த்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் 50 வருஷம் கழித்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை நல்லா சிறப்பாக பார்த்துக்கிட்டது யார் அப்படின்னா அர்ஷர் தான். ஸோ இவர் யுவான் சுவாங் இருக்கார் இல்லையா, இவரோட வருகையின் போது நாலந்தாவில் சுமார் ஒரு 10,000 மாணவர்களும் பௌத்த துறவிகளும் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யுவான் சுவாங் காலத்தில். ஸோ நாலந்தாவில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. நமக்கு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. யுவான் சுவாங் யார் அப்படின்னு பார்க்கலாம். யுவான் சுவாங் அப்படிங்கிறவர் புனித யாத்ரீகர்களின் இளவரசன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். புனித யாத்ரீகர்களின் இளவரசன் அப்படிங்கிற அந்த பயணி யார் அப்படின்னா யுவான் சுவாங் தான், சீன பயணி. ஸோ பௌத்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷவர்த்தரோட ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவுக்கு வந்தார். யுவான் சுவாங் எழுதினது தான்
சியூக்கி அப்படிங்கிற பயணக்குறிப்பு. இந்த பயணக்குறிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அரசர் காலத்தில் சமூக பொருளாதாரம், மத பண்பாடு இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இந்த சியூக்கியில் இருக்கும், அவரோட பயணக்குறிப்புகளில் இருக்கும். அரசர் பௌத்தராக இருந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா பிரயாகையில் ஒரு கும்பமேளா நடக்குது, அதில் கலந்துக்கிறாரு. இதில் வந்து இந்த மாதிரி பிரயாகையில் வந்து கலந்துக்கிறாரு அப்படிங்கிறதும் நமக்கு யுவான் சுவாங் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. நமக்கு 2 பேரவைகள் நடந்தது, கன்னோசியில் ஒன்று, பிரயாகையில் ஒன்று, பௌத்த பேரவைகள் நடந்தது இல்லையா. ஸோ பிரயாகையில் வந்து கும்பமேளா நடக்குது. அந்த டைமில் யுவான் சுவாங் வரும்போது அதில் பௌத்தராக இருந்த அரசர் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பௌத்தத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் சிவனை வழிபட்டவர். ஸோ கும்பமேளாவில் கலந்துக்கிறாரு. கன்னோசி, அதாவது அரசரோட பௌத்த பேரவைகள் கன்னோசியில் இருந்துச்சு இல்லையா, அதில் யார் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 20 அரசர்கள் இருந்திருக்காங்க. 20 அரசர்கள் வந்து அந்த பேரவையில் பங்கேற்றிருக்காங்க. அந்த பேரவைகளை பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த சமண வேத அறிஞர்கள் பெரும் எண்ணிக்கையில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லுறாங்க. பௌத்த மடாலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தரோட தங்க சிலை நிறுவப்பட்டிருக்கு. மேலும் 3 அடி உயரமுள்ள புத்தரோட வேறு ஒரு சிலை வந்து ஊர்வலமாகவும் எடுத்து செல்லப்பட்டிருக்கு. பிரயாகை பேரவையில் பார்த்தீங்க, இது வந்து கன்னோசி பேரவைகள் இருக்குது. பிரயாகை பேரவைகள் அப்படிங்கும்போது அரசர் தனது செல்வங்களை பௌத்த துறவிகளாகட்டும், வேத வித்தகர்களாகட்டும், ஏழைகளாகட்டும், இவங்களுக்கு எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து தானமாக வழங்கியிருக்காரு செல்வங்களை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிகழ்வு அப்படிங்கிறது, அந்த பிரயாகை பேரவை அப்படிங்கிறது ஒரு 4 நாளுக்கு நடந்திருக்கு. அந்த 4 நாள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே வந்து பௌத்த துறவிகளுக்கு அளவிட முடியாத பரிசுகள் வழங்கியிருக்காங்க அரசர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அரசரோட சிறப்பு. இதெல்லாம் அடுத்தது உலகம் அந்த நாளில் என்ன உலகமாக இருந்துச்சு இவங்க காலகட்டத்தில். முதலாம் சந்திரகுப்தர் காலகட்டத்தில் ரோம பேரரசர் மகா கான்ஸ்டைன், இவர் வந்து கான்ஸ்டாண்டினோபிள் நகரை உருவாக்குனவர். இவர் வந்து நமக்கு முதலாம் சந்திரகுப்தரோட சமகாலத்தவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஹர்ஷவர்த்தரோட காலத்தில் சீனாவை சேர்ந்த தாங் அரச வம்சம் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் சீனாவோட தலைநகர் அப்படிங்கிறது சியான் அப்படிங்கிறது. அங்கே சியான் அப்படிங்கும்போது ஒரு மாபெரும் கலை மற்றும் கல்வி மையமாகவும் அந்த சியான் தலைநகரம் விளங்கியிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு கல்வி மையம்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சீனர்களோட தலைநகரம் சியான் அப்படிங்கும்போது ஹர்ஷரோட காலத்தில் ஒரு மாபெரும் கலை மற்றும் கல்வி மையமாக விளங்கியிருக்கு. இவங்க தான் வந்து பேரரசர் மகா கான்ஸ்டைன், இவங்க வந்து தாங் வம்ச அரசர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள் பேரரசுகளின் காலம், குப்தர் மற்றும் வர்த்தனர் பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.